ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டர்ஃப்ளை ரேபிட் பிளஸ் மிக்சர் கிரைண்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இதை ரீசெண்டா ஃப்ளிப்கார்ட் சேல்ல தான் வாங்கியிருந்தேன். நல்ல நீட் பேக்கேஜிங்ல அனுப்பியிருக்காங்க. இப்போ உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். யூசர் மேனுவல், ரீசெண்டா ஒரு வீடியோல பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர் சஜஸ்ட் பண்றதுக்காக கேட்டிருந்தேன். அப்போ ரெண்டு சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க ஆட்டம்பர்க் செனோவா அப்படின்ற ஒரு மாடல் சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தங்க விடியம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். நானும் ஒரு சில பிராண்டு அப்புறம் ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ப்ரைஸும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அது மாதிரி ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பெஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி நான் பட்டர்ஃப்ளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மறுபடியும் இந்த பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டரே வாங்கிட்டேன். இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரேபிட் பிளஸ் 5 ஜார்ஸ் இருக்கக்கூடியது. ஆல்ரெடி 3 ஜார்ஸ் இருக்கக்கூடிய மாடலும் இருக்கு. எனக்கு மிக்சர் ஜூஸரும் வேணும் அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இதுல 2 கலர் ஆப்ஷன்ஸ் வருது, இங்க் ப்ளூ அண்ட் பீட் ரெட். நான் இங்க் ப்ளூ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு 2+5 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் மோட்டார்ஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜ்ல வர்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைண்டர் தான். இதெல்லாம் ஸ்லீக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இதோட பாடியை ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 3 ஸ்பீட் மோடு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த பல்ஸ் மோடும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல 360 டிகிரி வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் லென்த்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கிற மோட்டார் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் ஹைபிரிட் மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை ரேபிட் பிளஸ் மிக்சர் கிரைண்டர்ல ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பாத்தீங்கன்னா சென்னை வண்டலூர்ல தான் இருக்கு. ஜார்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜூசர் ஜாரு, இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ். இது டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஜூஸ் எல்லாம் எவ்வளவு கலெக்ட் ஆகுது என்னன்ற டீடைல் பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல நம்ம ஜூஸை மூடி வச்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா இந்த லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல ஃபில்டர் அட்டாச்சா இருக்கு, ஆனா சீட் கலெக்டர் கிடையாது. இது ஜூசஸ் அப்புறம் ஸ்மூத்திஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த வெட் கிரைண்டிங் ஜார் தான். இதோட கெப்பாசிட்டி 1.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு 1 லிட்டர் மாதிரி தான் இருக்கு. இதோட பாடி பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. லிட் அக்ரிலிக்ல கொடுத்துருக்காங்க. இது மாவுலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த ட்ரை கிரைண்டிங் ஜார் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பாடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. லிட் அக்ரிலிக்ல கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 750 ml. இது நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இந்த சட்னி ஜார் தான். இதோட கெப்பாசிட்டி 400 ml. இந்த சட்னி ஜார் தான் எல்லார் வீட்லயுமே ஃபர்ஸ்ட் நாஸ் ஆகுறது. ஸோ இதுவும் இதோட பாடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. லிட் அக்ரிலிக்ல கொடுத்துருக்காங்க. ஃபைனலா சர்ப்ரைசிங்கா இந்த மாடல்ல கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் கிரைண்டிங் ஜார் தான். இனிமே புல்லட் மிக்சருக்கு வேலையே இருக்காது போல இருக்கு. இது நல்ல குவாலிட்டியான அக்ரிலிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஜாரும் கொடுத்துருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா நம்ம இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நம்ம மசாலாலாம் பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வைக்கிறதுக்காக இந்த ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆல்ரெடி லிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 50 to 100 கிராம்ஸ். இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா பெப்பர்லாம் பவுடர் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்மால் குவான்டிட்டியில இப்போ மசாலாஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா இந்த ஸ்பேச்சுலா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகா இருக்கு, குட்டியா கியூட்டா. இது நம்ம ஜூசர் ஜார்ல அப்புறம் மசாலாலாம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மிக்சரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது திவாலி ஆஃபர்ல பிளிப்கார்ட்ல 2799 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ பிரைஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கரண்டா 3299 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணி வைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.
அப்போ இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை.